ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்ல கமகமன்னு வாசனையான கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாலுமே சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த சாதம் நம்ம செஞ்சிடலாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி நான் எடுத்திருக்கேங்க. நம்ம சாப்பாட்டு அரிசியில் செஞ்சாலுமே இந்த சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை பவுலில் சேர்த்துக்கலாங்க. 2-3 டைம் அரிசியை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் மட்டும் அரிசியை நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இங்கே அரிசி ஊறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாங்க. மீடியம் சைஸில் 1 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த சாதத்துக்கு கொத்தமல்லி தழையை தண்டோடு சேர்த்து போடணுங்க. தண்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொத்தமல்லி தழையை நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா 3 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இந்த பச்சை மிளகா காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. பூண்டு பல் 7லேருந்து 8 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. பூண்டு பல்லும் சேர்த்துக்கலாம். அரை துண்டு அளவுக்கு இஞ்சியை 2 துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்து இந்த சாதம் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை 1 சேர்த்துக்கலாங்க. பிரியாணி இலை கூடவே 2 பட்டை சேர்த்துக்கலாங்க. 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. கல்பாசி சேர்க்கும் போது இந்த சாதத்துக்கு நல்ல வாசனையாக இருக்குங்க. அதிகமாக சேர்த்துட வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடணுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ் ஒரு 5லேருந்து 6 அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணாட்டுனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 1 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லைங்க, ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பூண்டு, இஞ்சி எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் வத்திரணுங்க. கொஞ்சம் திக்காக கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. முன்னாடியே நம்ம தண்ணி சேர்த்திடக்கூடாதுங்க. நான் பாஸ்மதி அரிசி 1 டம்ளர் எடுத்துருக்கிறதுனால 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாஸ்மதி அரிசிக்கு 1 விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதுங்க. இதே நம்ம நார்மலாக செய்கிற சாப்பாட்டு அரிசிக்கு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் பாஸ்மதி அரிசியை தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னாலுமே ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கலந்து விட வேணாங்க. அரிசி உடைஞ்சிரும். மெதுவாக கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ மிதமான தீயில 1 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக செய்கிற சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க மிதமான தீயில. இப்போ வெயிட் போட்டாச்சுங்க. நல்லா ஒரு விசில் ப்ரெஷர்லாம் நல்லாவே ரிலீஸ் ஆயிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா கமகமன்னு வாசனையான கொத்தமல்லி சாதம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லைங்க. அரிசி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அரிசி இங்கே நம்ம ஊற வைக்கிற நேரத்துக்குள்ள கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம அரைச்சி குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க. காலையில் நம்ம லேட்டாக எந்திரிச்சாலுமே 5-10 நிமிஷத்துக்குள்ளே இந்த சாதம் செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இனி நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.